தண்ணி வந்து அந்த இடத்துல பிடிச்சி இதில் மேலே வந்து ஊற்றுனா சாமி தலையில் வந்து அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். நல்லா நான் வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன், தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகிறேன். நான் சாமி கும்பிட்டு என்ன எப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்தேன். சாமி வந்து சிவன் சாமியை வந்து நல்லா வேண்டிட்டு பாருங்க, லிங்க சாமி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் வந்து சின்னதாக வெளியே மட்டும் சும்மா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கலாம், சரிங்களா? சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது, அதுவும் கடந்து தான் வந்துட்டுருக்கிறேன் நான், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து வெளிப்படையாக நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே வந்து நிறையா பேசுகிறாங்க, நிறைய பேர்த்து கூட பழகி. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வந்தாங்க, பிரசாதம் வாங்கிட்டு பாருங்க விளக்கு போட்டிருக்கிறேன். விளக்கு போட்டு சாமி சிவன் சாமி பாருங்கள். கடவுளே, இங்கே பாருங்க, தண்ணி வந்து அந்த இடத்துல பிடிச்சி இதில் மேலே வந்து ஊற்றுனா சாமி தலையில் வந்து அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கு பாருங்கள். நானும் பிடிச்சி ஊற்றலான்னு வந்து தண்ணி வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது சாமி. எங்கே தட்சிணாமூர்த்தி கோயில் சாமி கோயில் உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தேன் நான் 2-3 தடவை வந்திருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கோயில். வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கோயிலுக்கு. வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, உள்ளே சுற்றி பார்க்குறது. சாமி வந்து நிறையா வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.